என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் தடவையாக தண்ணி வந்து வயல் எல்லாம் ஒவ்வொரு நிலமா மாறிட்டு உண்மையிலேயே இந்த இடம் எனக்கு பிடிச்சு போச்சுது. 420 ஏக்கர் கிட்ட புரிதப்படுது. நண்பர்களோட வந்து சமைச்சு சாப்பிடணும் இப்படியான இடங்கள்ல. அதுல வயல் மட்டும்தான் இப்ப இருக்கு, குடும்பம் இல்லை அங்க ஒரு தரம். மாலை நேரத்துல கொஞ்சம் பரவாயில்ல, மத்தியானம் என்ன வெயில் என்ன இப்ப கணக்கு பெற்ற கிணறுகள் எல்லாம் இந்த மாறிக்கொண்டு வருது. வெண்ணேரி குளத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும்? 400. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வெண்ணேரி குளம் என்ற ஊரில். இதில் இருக்கிறது கிளிநொச்சி ஐயனார்புரம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. வெண்ணேரி குளம் தான் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு குளத்தை பார்க்க போகிறோம். அந்த குளம் மிக வடிவான ஒரு குளம். காணொளிகளில் பார்த்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் தடவையாக நான் இந்த குளத்துக்கு இன்றைக்கு தான் போகிறேன். அந்த குளத்துக்கு பேர் வெண்ணேரி குளம். எப்படி இருக்குன்றதை என்னுடைய மனதில் இருந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையிலேயே நல்லா இருக்கா அல்லது சாதாரணமாக எல்லா குளம் மாதிரி தான் இருக்கான்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வாங்க போகலாம். சரி, வெண்ணேரி குளத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால் ஒரு வீதி போகுது, அந்த பகுதியாலேயும் போகலாம். ஆனால் நாங்கள் இப்படியே போய் குடியிருப்பு பகுதிகள் ஊடாக பயணம் செய்து வெண்ணேரி குளத்துக்கு போகிறோம். சரியா? இதில் இடப்பக்கம் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, சின்ன பள்ளிக்கூடம், முன்பள்ளி. சரி, இப்படியே போவோம். காட்சிகளை பார்த்து ரசித்து கொண்டு வாங்குவோம். இதில் முருகன் சிலை ஒன்று இருக்குது. முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்குது. அதில் இருக்கிறது முருகன் கோயில். வைத்தியசாலை. சரி, இதால் இடப்பக்கம் திரும்பணும். சில இடங்களில் சிறுபோகம் விதைச்சிட்டார்களோ அது தெரியல. பார்த்தீங்களா வயல்வெளியே? சத்தியமா சட்டப்படி இருக்க இடம். இந்த இடப்பக்கம் இருக்கிறது கோயில். அப்போ நாங்கள் வந்த கோயில் தான். அதில் வரைக்கும் அந்த முருகன் சிலை இருக்குன்னு காட்டினேன், அந்த கோயில். அப்படி வேலை பக்கம் பாருங்க இப்படி இருக்கேன்னு. வெண்ணேரி குளம் நல்ல வடிவான இடம்தான், மாற்று கருத்தே இல்லை. இதில் இன்னொரு கோயில் இருக்கு, சிவன் கோயில். சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அதில் புல், மாட்டுக்கான புல் நல்லா இருக்குது மக்களே. உண்மையாக சத்தியமாக நல்லா இருக்குது இந்த இடம். சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக எல்லாம் சொல்லல, நல்ல வடிவாக இருக்குது. வயல் விதைச்சிருக்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் முதல் தடவையாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். சத்தியமாக கட்டப்படி இருக்கு. பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி, போய் பார்ப்போம். சரியா?
கண்ணை பறிக்கும் காட்சிகள். அதில் வயல் ஊடாக போகிற ஒரு வீதி. இதில் இடப்பக்கம் பாருங்க மரங்களை. ஆஹா, சத்தியமாக நல்லா இருக்கு. இந்த காட்சி பாருங்க, வெள்ளப்பக்க காட்சி. இப்படி இடப்பக்கம் பாருங்க, பிள்ளையார் கோயில். மேலே ஏறலாமா? சரி, அப்போ மேலே ஏறி பார்ப்போம். சரியா? ஆஹா, இந்த பக்கம் போயிடும். சிறப்பு சிறப்பு. குளத்தை பாருங்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே நேராக போயிடுவோமே. எவ்வளோ தூரம் போகலுமோ அவ்வளோ தூரத்துக்கு போயிடுவோம். இந்த பக்கம் தாண்டி நிற்குது. மாறி குளத்துக்கு அவ்வளோக்கூடாது. நல்லா இருக்குது, சத்தியமாக நல்லா இருக்குது. இந்த குளத்துக்கு அந்த பக்கம் காடு, பெருங்காடு. கூகுள் வரைபடத்தில் அப்படியே காட்டுது, தீய காடு மக்களே. இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இதில் சுற்றுலாவுக்கு ஏற்ற இடம் மாதிரி. அருமை அருமை அருமை. எங்கே வரைக்கும் போகலுமோ போய் வருவோம். ஏன்னா குளத்தின் புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதலாக வாரதால் எனக்கு முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. அணைக்கட்டுகள் எல்லாம் அகலமாக்கப்படுது. அதனால போக முடியாது, எக்கோ நிற்குது. அதால் திரும்புவோம். ஆனால் இதை அப்படியே சிறப்பாக மாற்றி அமைச்சதுக்கு பிறகு இதால் பயணம் செய்ய நல்லா தான் இருக்கும். எங்கே வவுனிக்குளம்
பவுனி குளத்தின் வான்கதவை தாண்டி நாங்கள் அணைக்கட்டூடாக பயணம் செய்யும்போது நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்தை மாற்றினா இன்னும் சிறப்பாக இருக்கு. சரி, நாங்கள் இனி இப்படியே போய் அந்த சந்தி பகுதிக்கு போவோம். அந்த சந்தி பகுதியால் அந்த பக்கமும் போய் வருவோம். ஆனால் நல்லா இருக்கு, இல்லைன்னு இல்லை. நண்பர்களோடு வந்து சமைச்சு சாப்பிடணும். இப்படியான இடங்களில் நிறைய பேர் அப்படித்தான் வந்து போகிறவர்கள். இதால் தான் வந்து நாங்கள் கோயிலுக்கு முன் வீதியால் வந்து இந்த பக்கம் போய் நேராக போவோம். கொஞ்சம் தூரம் போய் வருவோம். அந்த பக்கம் பார்த்தீங்களா இன்னும் அடியாக இருக்குன்னு. அதில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் அங்கால போக முடியாது. குளத்தை பாருங்க, அதில் அங்கால போக முடியாது. அங்கே திரும்புவோம். அணைக்கட்டு வடிவாக கட்டி முடிச்சதுக்கு பிறகு சட்டப்படி தான் இருக்கும். இடப்பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுதில்ல, அந்த வீதியால் போவோம் கொஞ்சம் தூரமே. நல்லா இருக்குல்ல அந்த இடம். வெண்ணேரி குளம். பயப்படாத, அண்ணன் இருக்கு. ஒரு நாளைக்கு அண்ணாவாக தான் போவோமே. சரி மக்களே, நேராக போய் வந்துட்டோம். இனி இதுக்குள்ளே போவோம். பிரதான வீதிக்கு வந்தாச்சு. நீ இடப்பக்கம் போயிடுவோம். கொஞ்சம் தூரம் போயிடுவோம். இந்த கோயில் ஒரு பெரிய கோயிலாக கட்டி கொண்டு இருக்கிறார்கள். வேலை முடிய நல்லா இருக்கு. ஒரு குளத்துக்கு பக்கத்தில் என்ன நல்ல ஒரு அமைவிடம். அருமை. இந்த இதுதான் வயலுக்கு தண்ணி போகிற வான்கதவு. நிறையா இருக்கேன்னு. சரி, இனி இப்படியே போனால் ஒரே வயல்வெளி தான். கங்கால எவ்வளோ தூரத்துக்கு வயல்வெளின்னு சொல்ல தெரியலை. என்னென்னா கூகுள் வரைபடத்தில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வயல்வெளி தான் தெரியும். இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். சரியா, இதுதான் நாங்கள் பார்த்துட்டு வந்த குளம், வெண்ணேரி குளம். இங்கே பாருங்கள், இங்கால காடு இப்படியே பச்சையாக இருக்குது காடு. இந்த பக்கம் இருக்கிற வயல்வெளி, அதுதான் இந்த வயல்வெளி. சரி, அங்கால அப்படியே வயல்வெளி தொடர்ச்சியாக இருக்குது. நாங்கள் திரும்பி போவோம்.
என்னடா திரும்பவும் விதைச்சாச்சோ இந்த இடத்துல சில இடங்களில் விதைக்கல இங்கே விதைச்சாச்சு யூடியூப் சேனல் அதான் தெரியுமா நான் பார்க்குறேன் நான் கூட பார்த்துருக்குறீங்களா இப்போ இந்த குளம் இந்த தித்வா புயல் நேரம் பெருசாக பாஞ்சது வெளியில் பாஞ்சது வானால தான் பாஞ்சது ஆனால் அங்கால எல்லாம் அந்த மண் அரிச்சிருக்குல்ல இருக்கிறது இதாண்டி வானால பாஞ்ச தண்ணியும் மற்ற உள்ளுக்க பெய்த மழை தண்ணியால் பாஞ்சு தான் அந்த பண்டை இதாண்டி பாதிச்சு வயல் அழிவு வந்ததா குறைவு வேற ஊரோட மல்லாவி அங்கால ஒப்படைக்குள்ள வெந்நீருக்குள்ள கொஞ்சம் குறைவு சரி சரி கிள்ளச்சி மாவட்டத்திலும் அந்த கிழக்கு பகுதி கொஞ்சம் கூட சேதம் இரநமடு தண்ணி அதுகளால எங்கால பெரிய சேதம் இல்லை சேதம் இல்லை இந்த குளத்தினூடாக எவ்வளவு பேர் பயனடையணும் இந்த குளத்தினூடாக ஒரு இப்போ முதல் வந்து 121 கொலனி இருந்தது இப்போ பேருந்து 41 இப்போ புதுசாக சேர்த்துருக்கு எல்லாமே 161-63 கிட்ட இருக்கு எத்தனை ஏக்கர் ஒரு ஆள் வச்சிருக்கோம் ஒரு ஆள் 3 ஏக்கர் படி இருக்கு அதில் சில பேர்ட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்கு 3.5 ஏக்கர் அப்படி இருக்கு 2 ஏக்கர்ல உள்ளதும் சில பேர்ட்ட இருக்குது அப்படி கண்டிப்பாக இப்போ 420 ஏக்கர் கிட்ட விதைப்படுது இந்த நீங்களும் இருக்க வயல் வச்சிருக்கீங்க வச்சிருக்கிறேன் 6ஆம் வாய்க்காலில் சரி வாய்க்கால் இப்படி வாய்க்கால் இருக்குமா இது 3ஆம் வாய்க்கால் அடுத்தது அந்த அடுத்த வாய்க்கால் 4 அதுலயே ஒரு கிளைய 5 பிரியுது அடுத்தது 6 7 போகுது இந்த வாய்க்கால தானே சொல்றீங்க முதலாம் வாய்க்கால் 2ஆம் வாய்க்கால் இந்த இதே மாதிரி வாய்க்கால் இப்படி கிளை வாய்க்கால்னு சொல்றது அந்த கிளை வாய்க்கால் வெந்நீர் குளத்துல கிளை 10 வாய்க்கால் இருக்கு மொத்தமா 10 வாய்க்கால் இருக்கு அந்த இதுல 10 ஒரு வாய்க்காலுக்குள்ள எத்தனை ஏக்கர் இருக்கும் ஏக்கர் முதல் ஒவ்வொரு வாய்க்காலையும் காணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 24 25 அப்படி இருந்தது இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு சில வாய்க்கால்ல கொஞ்சம் 25 இந்த வாய்க்கால் எல்லாம் குறை ஒரு 10 காணி தான் 3ஆம் வாய்க்கால்ல மற்ற வாய்க்கால்களுக்கு கொஞ்சம் கூட காணிகள் எல்லாம் எல்லா வாய்க்கால்லையும் கொஞ்சம் கூட தான் நீங்க எந்த இடம் சொந்த இடம் நாங்க வெந்நீர் குளம் பிறந்ததே இங்க தானே பிறந்ததே இந்த ஊர் சிறப்பண்டா என்ன சொல்லுவீங்க நீங்க இந்த ஊரின் சிறப்பு இந்த குளம் வந்து நல்ல ஒரு உயர்ச்சியான அழகான குளம் கூடுதலா எல்லாரும் கல்யாண வீடு சாமத்திய வீட்டுக்கு இந்த இது படம் பிடிக்க வாரது அந்த இதை வச்சுதான் இதுல ஒரு பறவைகள் சரணாலயம்ன்ற இதுல இங்க ஒரு சுற்றுலா மையத்தை அமைச்சவே அது இந்த கரண்ட் அதுகள் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் பிரச்சனையா போச்சு ஆனா நிறைய பறவைகள் வருது தானே அங்க வருங்க அதுல அதெல்லாம் இந்த புதிய தான் பாருங்க சீசனல் பறவைகளாக வந்து சில நேரம் முந்தி இஞ்ச குஞ்சு முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு போனது இப்ப கொஞ்சம் குளத்துக்குள்ள மரங்கள் அந்த நாங்க இடம்பெயர்ந்து போனதோட மரம் அழிஞ்சு போயிட்டு குளம் திறக்காம இருந்ததால அந்த தண்ணி நிரந்தரமா ஒரு வரியத்துக்கு இருந்ததல்லோ அதால அந்த மரங்கள் அழிஞ்சதால கொஞ்சம் பறவைகள் வாரது குறைச்சிட்டு ஒரு சீசனுக்கு வரம் வந்து இங்க வந்து போவோம் அப்படி இந்த வெந்நேரி குளத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் 488 குடும்பம் இருக்கு 488 குடும்பம் இருக்கு அதுல திக்காய் குஞ்சு குளமண்டு அப்படி 3 பிரிவா இருக்கு வெந்நேரி திக்காய் குஞ்சு குளமண்டு இருக்கு அந்த குஞ்சு குளமன்ற கிராமம் ஒரு உவர் இந்த மண்டக்கல்லாறு இருக்கு தானே அதால தண்ணி வந்து வயல் எல்லாம் உவர் நிலமா மாறிட்டு அது அந்த இதால அது அந்த தடுக்கிறதுக்கு முயற்சி இருக்கு எடுத்து கனதகம் முயற்சி செய்தானே இந்த குளவண்டு செய்ததுல இதுல சியாப்பன்னு சொல்லி இந்த உலக வங்கி இந்த நிதியில செய்தது அதுலயும் வந்தது இப்ப எந்த ஏதோ பிரச்சனையால திருப்பி போயிட்டு நிதி பிரச்சனையால திரும்பிட்டுன்றதால மற்றது ஏதோ பிரசித்த பிரச்சனை ஏதோ இருக்குன்னு சொல்லி இப்ப வேறு ஒரு நிறுவனம் வந்து பார்த்திருக்கு இப்ப ஒரு மாட்டுக்குள்ள பார்த்தது செய்து தாரான்னு சொல்லி இருக்கணும் அனுமதி கேட்டு தண்டி சும்மா எல்லாம் கண்டவாட்டுக்கு காசு செலவழிப்பு விதால கதனிக்க மாட்டேன் இதுக்குள்ளே போகுது நல்ல வடிவான இடம் என்ன அது வரும்போதே இந்த இடத்தை பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சு கொண்டது இதுதான் முதலா நான் வந்திருக்கிறேன் இந்த ஊருக்கு ஐயனார் என்ன கோவில் அடி இல்ல அந்த பள்ளிக்கூடத்தை என்ன பேர் ஐயனார்புரம் ஆத்தாக்கா பாடசாலை சோலையில மகா வித்தியாலயம் ஒன்று இருக்காங்க வெந்நேரியில என்ன இடம் இருக்கு ஐயனார்புரம் 2 ஏக்கர்னு சொல்றது இந்த மையப்பகுதியை மற்றது சோலைன்னு சொல்றது அது இங்கால குஞ்சு குளம் அங்கால திக்காண்டு இருக்கு அதுல ஒரு சின்ன குளம் இருக்கு அங்காலையுமே ஒரு சின்ன குளம் இருக்கு குஞ்சு குளம் அதுல வயல் மட்டும்தான் இப்ப இருக்கு குடும்பம் இல்லை அங்க ஒரு தரம் எல்லாரும் இங்கால வந்துட்டீனும் இங்கேயுமே இப்ப கணக்கு கிணறுகள் எல்லாம் இந்த மாறிக்கொண்டு வருது நிலத்தடி நீர் பிரச்சனையால ஆனா கூடுதலா குளத்தாண்டி இருக்கிற நீர் நன்னீரா எல்லாம் இருக்கும் இருக்கும் இது இந்த காணிக்கையில சரியான சவறுகள் இருக்கு இந்த
அப்புறம் இது வேற நீர் வருதா இங்கால அப்படியே அந்த கீழ் நிலத்தடி நீரால மாறுறதால அப்படி தண்டு சொல்லி இதுன்றாங்க. இப்ப குளம் இருக்கிறதால இவ்விடமெல்லாம் வராம இருக்கு, இல்லையண்டா வந்துருக்கு, வேகமா வந்துடும். உங்களுக்கு குடிநீர் வசதிகள் எல்லாம் என்ன மாதிரி? எங்களுக்கு நாங்க இதுக்கு ஒரு காளி கோயில் இருக்கு இந்த ஐயனார் பள்ளிக்கத்துக்கு பின்னால, அதுல ஒரு கிணறு இருக்குன்னா சரியான முழு பேருக்கும் அதுலதான் குடி தண்ணி எடுக்கிறதா இருக்கு. மற்ற சோலையில இந்த சுத்திகரிச்சு வழங்குற இடமும் ஒன்று இருக்கு. அப்ப அங்க நிலத்தடி நீர் என்ன மாதிரி? கொஞ்சம் அங்கால சோலைன்றது ஆக பிரச்சனை, இஞ்சாலே ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனா மாறிக்கொண்டு கிணறுகள் கூடுதல இந்த கோயிலடிகள்ல தான் கூடுதலான நல்ல நீர் இருக்குன்னு பல இடங்கள். கோயில்ன்றது கூடுதலான இடங்கள்ல திருவண்ணாமலை அப்படி எல்லா இடத்துலயும் நல்ல தண்ணி தான் இருக்கு. உங்களுடைய பெயர்? என்னுடைய பேர் சிவகுமார். சரி சரி. எல்லாருமே இங்க கூடுதல் வன்னேரியில இருக்கிறார்கள் எல்லாருமே இதே ஊரை சேர்ந்தவர்களா இல்ல ஒவ்வொரு? அந்த முதல் ஆரம்ப காலத்துல நெடுந்தீவு பூனேரி அப்படியான 2 பகுதியில இருந்தா கூட இங்க குடியேறி இருந்தது. யாழ்ப்பாண தாக்கலம் இருக்கு. அப்படி அந்த கூட இருந்தது தீவு பக்கத்துல இருந்தும் பூனேரியில இருந்தும் தான் கூட வந்தீங்க. நீங்க சின்ன வயது ஆரம்பத்துல 112 குடும்பம் தான் இங்க இது இருந்தது. பேர்ந்து எல்லாம் பிள்ளைகள் அப்படி வந்து யாழ்ப்பாண இடம்பெயர் கூட வந்த ஆக்களும் ஒரு கணிசமான ஆக்கள் இங்கே காணிகளை கொடுத்ததால இயக்கம் இருக்க கொடுத்த காணிகள்லேயே அப்படியே இருந்துட்டாங்க போகாம. பிள்ளைகள் அப்படி தாய் தகப்பன் போனாலும் பிள்ளைகள் இருந்து அப்படி இருக்கு. சரி சரி. அப்படிதான் கொஞ்சம் பெரம்பலாயினும். சின்ன வயதுல நீங்க பார்த்த ஊரோட ஒப்பிடும்போது இப்ப வளர்ச்சி அடைந்திருக்கா இல்ல அப்படியே தான் இருக்குதா? சின்ன வயதுல சரியா தான் இந்த ரோட்டெல்லாம் இதில் போகிறோண்டாலே பெரிய தாலாட்டு பாடிக்கொண்டு தான் போகிறது. இப்போ மீள்குடியேறதுக்கு பிறகு தான் இந்த ரோட்டெல்லாம், அதுவும் இந்த ரோட்டு இன்னும் முழுமையாக முடிக்கல. இது எங்கே போகுது இந்த வீதி? இப்படியே போனால் முருகண்டிக்கு போய் வரும் நேரா. இடையில இது மன்னார் ரோட்டில் A35 அந்த இதில் மன்னாரில் போய் வருமா? 32. அதாவது யாழ்ப்பாணம் மன்னார் வரும். அது இது முருகண்டியில் போய் வரும். இடையில அம்பல பெருமாள் சந்தி ஒன்று இருக்கு, அக்கிராசன் சிலை ஒன்று கட்டி இருக்கு. அதில் இஞ்சால போனால் தெற்கு பக்கம் போனால் மல்லாவி, அம்பல பெருமாளால் போய் மல்லாவி போகும், துணுக்காய் போகும். இங்கே போனால் கண்டபுரம் போய் அப்படியே பூனேரிக்கும் போகலாம், கிளிநொச்சிக்கும் போகலாம். போனால் வில்லதால போய் அப்படியே அந்த துயிலும் இல்லை தடியால போய் போகும். இந்த வீதி தனியார் யார் போட்டதா? இல்லை இல்லை, அரசாங்கத்தால். எந்த அமைப்பு போட்டது? இது வந்து RR சார் போட்டது. இங்கால ஸ்ரீராமன்ற ஒன்றைக்காரன் அது இது நின்று போச்சு இடையில ஏதோ பிரச்சனையால. சரி சரி. அதால நிப்பாட்டி தண்டி செய்யாம கிடக்கு. அதால இடகிடையா போட்டு நின்ற வழி இருக்கு. சரி ஐயா, நன்றி ஐயா. இல்ல அண்ணா, நன்றி. உங்களை கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி 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 மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் வன்னேரி குளத்துக்கு வந்த நாங்கள் உண்மையிலேயே இந்த இடம் எனக்கு பிடிச்சு போச்சுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் பயணம் செய்து வந்த வீதியை தாண்டி வரும்போது குளம், எதிர்பக்கத்தில் வயல் நிலங்கள், பறவைகள் என்று சொல்லி இந்த இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இந்த குளத்தினூடாக பயனடைந்து வயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஐயாவுடையும் கதைச்சிருந்தேன். இந்த காணொலியை பார்த்த நீங்கள் இந்த குளம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த குளத்தினுடைய அணை கொஞ்சம் உயர்த்தி கொண்டிருக்கிறார்களாம். அடுத்தது நான் இந்த குளத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், ஒரு அளவான குளம், ஆக பெரிய குளம் அண்டில்லை, ஒரு அளவான குளம். ஆனால் நிறைய வயல்களுக்கு பயன் கிடைக்குது இந்த குளத்தால். அதை தாண்டி பார்க்கும்போது இந்த குளத்தினுடைய அமைவிடம், இந்த குளம் அமைந்திருக்கிற சூழல்ன்றது நல்ல வடிவாக இருக்குது. நிறைய மரங்கள் நிற்குது. அந்த ஐயா சொன்ன மாதிரி புகைப்படம் எடுக்கிறதுக்கெல்லாம் மிகச்சிறந்த இடம். சொல்லப்போனால் நாங்கள் வந்து மாலை நேரத்திலேயோ அல்லது மத்தியான வேளையிலேயோ பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடம்தான். கூடுதலாக இந்த வன்னேரி குளத்துக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு போவார்கள். எனவே அப்படியான ஒரு சூழலில் அமைந்திருக்கிறது. மர நிழல் கீழே இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கான சூழல் இருக்குது. ஐயா, இந்த இடமா கதைக்கலாமா 2 நிமிடம்? இந்த இடமா எங்க? இங்கே வன்னேரி குளத்தில் எவ்வளோ காலம் வயல் செய்கிறீங்க? 7-8 ஆண்டா. ஒவ்வொரு நாளும் வந்து போகத்தானே மேடம்? என்ன சரி சரி. மாலை நேரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. மத்தியானம் என்ன வெயில்? என்ன மத்தியானம் நின்றுட்டா அப்போ நீங்கள்? அங்கே வீட்டை போய் இருந்துட்டா? அந்த மரத்தடியில் இருந்துட்டு வாரீங்க. உண்மையிலே இந்த இடம் நல்ல நிழலான இடம். என்ன களைப்பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி, மர நிழலுக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூழல்ல இருக்குது. உங்களோட பேர் என்ன? அமரசிங்கம். சரி ஐயா, உங்களை கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி சரி. இந்த காணொலியை பார்க்குற உங்களில் யாராவது இந்த குளத்தடியில் வாழ்ந்திருக்கிறீங்களா? இந்த குளத்தடியில் வயல் செய்திருக்கிறீங்களா? இந்த குளத்தடிக்கு வந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நினைவுகளை மீட்கிற மாதிரி கருத்து
கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. இப்போ இந்த காணொலியை இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.